குஜராத் மாநிலம் அகமதாபாத் நகரிலிருந்து 242 பயணிகளுடன் புறப்பட்ட A787 என்ற விமானம் 1:38 மணிக்கு புறப்பட்டது. புறப்பட்ட சில வினாடிகளிலேயே அது அதனுடைய கட்டுப்பாட்டை இழந்து அங்கே உள்ள மருத்துவமனை ஹாஸ்டல் மேல் விழுந்து தீப்பற்றி எரிந்தது. இதில் 241 பேர் பலியானார்கள். அதில் ஒருவர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக பலத்த காயங்களுடன் உயிர் பிழைத்துள்ளார். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லோரும் எல்லா விஷயமும் துயர நிகழ்ச்சி எல்லாருமே அவங்களுடைய கண்டோலன்ஸ் மெசேஜ் கொடுக்குறாங்க. பெரிய பெரிய தலைவர்கள், பிரதம மந்திரி கொடுத்தாரு, திரௌபதி முர்மு நம்மளுடைய ஜனாதிபதி கொடுத்தாங்க, சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் கரெக்டு. அதே சமயத்தில் டாட்டா குழுமன்னா சொல்லியிருந்தால் இறந்த எல்லாருக்கும் ஒரு கோடி தரேன்னு சொல்லிச்சு. அது ஆறுதலான ஒரு விஷயம். அது அப்புறம் கேட்டேன், இறக்குறவுடைய அந்த பயத்தை தாங்கி ஒருத்தன் பிழைச்சிருக்கான்னா அவனுக்கு தான் 10 மடங்கு அதிகமாக கொடுக்கணும். அந்த ரமேஷ் பிஸ்வாஸ் குமார்ன்ற அந்த ஆளுக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சு 10 கோடி கொடுக்கலாம். அவங்க அண்ணன் அந்த பிளேன் கிராஷில் இறந்துட்டாருன்றாங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் அவன் என்ன உயிரை கையில் பிடிச்சின்னு குடிச்சிருப்பான், செத்துட்டு அவனுங்க கிடச்சிருக்கான் 1 கோடி, அது வேறு விஷயம். இந்த மனநிலை யோசித்து பாருங்கள். அதனால் அவனுக்கு அதிகபட்சமான உதவித்தொகை டாட்டா குழுமம் வழங்கணுன்னு சோழவரம் ஜார்ஜ் யூடியூபர் என்ற முறையில் நான் கேட்டுக்கிறேன். அதே போல் இன்னொரு விஷயத்தை இதில் சொல்ல வரேன். ஒரு பெரிய பெரிய தலைவர்கள் இருந்துட்டால் 1 வாரம் ஃபுல்லாக டிவி ஓடாது, எதுவுமே நிகழ்ச்சிகள் எதுவுமே இருக்காது. வெறும் இந்த சவுண்டு மட்டும் வந்துருக்கும். குடிக்கம்பெல்லாம் பாதி இதில் பறக்கும் எல்லாம் செய்யும். ஒரு பெரிய ஆள் இறக்கிறதுக்கும் 241 பேர் இறந்துருக்கான். இந்த கல்லூரி மாணவர்கள் ஹாஸ்டலில் தங்கி படிச்சிருந்த அவங்களில் ஒரு 14 பேர் இறந்துக்கிறான்றான். கிட்டத்தட்ட 256 பேர் கணக்கு வருது. 256 பேர் செத்தோம். இன்னும் கிரிக்கெட் விளையாடிங்கிறீங்க நீங்கள், இன்னும் தேட்டரில் சினிமா ஓடிங்குது. அதே போல் எல்லா கேம்ஸும் விளையாடிங்கிறீங்க, கிரிக்கெட் விளையாடிங்கிறீங்க. என்ன பண்ணல நீங்கள்? உங்கள் குடும்பத்தில் என்ன செத்துனா அவங்களுக்கு கொஞ்சமான சூடு சொன்ன இருக்காதா? என்ன ஒரு வாரத்துக்கு தான் விளையாடாது இருக்குல்ல. நெல்சன் மண்டேலா இறந்தப்போ 28 நாள் கருப்பு கொடி குத்தினவனா? தேசப்பற்று மிக்கவர்கள் நாங்கள்லாம். ஒரு உயிருக்கே ஒரு பெரிய தலைவர் இறந்துட்டா ஜனாதிபதி, பிரைம் மினிஸ்டர் எவ்வளோ விஷயம் பண்ணுறோம் நம்ம. 200